வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ண. எல்லாரும் ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த நாளிலே பேசும்படி நேற்று ஆவியானவர் அப்படி ஆழமா இருதயத்தில் இறக்கின வார்த்தை தான் கர்த்தரின் பட்டயம். ஜெயிக்கணும்னா யுத்தம் நடக்கணும். யுத்தத்துக்கு என்ன தேவை தெரியுமா? பட்டயம் தேவை. கர்த்தரின் பட்டயம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. எது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்? எபிரேயர் 4:12 எல்லாம் நமக்கு தெரிந்தது. இந்த வசனங்கள் நம்ம நினைவில் கொண்டு வந்து அதன் பிறகு நாம செய்தியை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எனவேதான் பெலிஸ்தியர் என்ன தந்திரம் பண்றாங்க? 1 சாமுவேல் 13:19 எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க? ஒரு கொல்லனும் இராதபடிக்கு கொல்லனை எல்லாம் கை வைக்கிறாங்க. யுத்தம்னு வந்தா அவன் கையில என்ன இருக்கக்கூடாது? பட்டயம் இருக்கக்கூடாது. சத்துருவை வீழ்த்தும்படி பரலோகம் கொடுத்த ஒரே பட்டயம் தான் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். எனவேதான் ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒரு வசனத்தை அனுப்பினால் அது தாம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்த்து அந்த விரும்புறதை செஞ்சுட்டு தான் திரும்புமா. பெலிஸ்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கும் போது அதிலே இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 47வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே வாசியுங்கள். நான் என் ஜனத்தின் ஏசாயா 47:6-7 வசனங்கள். நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் கொண்டு என் சுதந்திரத்தை எரேமியா 47:6-7 வசனங்கள். எரேமியா. கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் அறைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து விடு. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பட்டயம் எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது பட்டயம் எடுக்கப்பட்ட பட்டயம் புறப்பட்ட அந்த வேலையை செய்யாம அது வராது. பொதுவா பஞ்சாபியரை பத்தி தானே அப்படி சொல்லுவாங்க. கத்தி அவங்க உருவிட்டாங்கன்னா ரத்தம் காணாம உள்ள வைக்க மாட்டாங்க. அது தெரியல. ஆனா கர்த்தர் பட்டயத்தை எடுத்துட்டார்னா இது உண்மை. கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் அறைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு என்று சொல்லும் போது அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல்துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து, இந்த வேர்டை கவனிங்க, கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கு அதை குறித்திருக்கிறாரே, அது எப்படி அமர்ந்திருக்கும்? ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த பட்டயம் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தை பல காரியங்களோடு ஒப்பிட்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதுல ஒன்று அக்கினி. உபாகமம் 33:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக அக்கினி மயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அக்கினி என்ன செய்யும்? பட்சிக்கும் என்பது நம்முடைய காமன் வேர்டா இருக்கலாம். அக்கினி ஒருபுறம் பட்சிக்கும், இன்னொரு புறம் பரிசோதிக்கும். அக்கினியானது 1 கொரிந்தியர் 3:13 அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். எனவேதான் பைபிளை பார்க்கும்போது
எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் தெரியுமா? இது என்னது? நான் அடுத்து தாண்டி வந்துட்டேன். உங்களெல்லாம் தூக்கி தீல தான். அடுத்து எங்க வந்துட்டோம்? அக்னி. அக்னி அது பரிசோதிக்கும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வெளியே போயிட்டு வந்து பைபிள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களை சொல்லிட்டு இருக்கும். நிறைய பேசிட்டு வரோம், நிறைய விட்டு பேசிட்டு வரோம், பழகிட்டு. நம்ம அப்படி இல்லை, நமக்கு வந்து லைன் போட்டு வச்சிருப்போம், அதை மட்டும் பார்ப்போம். அல்லது நம்ம கொஞ்சம் டைமை இந்த ஃப்ரெண்டு கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அது அக்னி, அது எடுத்து காட்டிகிட்டே இருக்கும். அப்போ காட்டும்போது நமக்கு சில பகுதி படிக்கும்போது ஐயோ இப்படியா பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படி அந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும்போது அது வந்து தேவையில்லாததெல்லாம் சுட்டரிக்கும். அதான் வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்லி உபதேசத்தினால இப்பொழுது நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று யோவான் 15:1-2-3 வசனங்களிலே பார்க்கும்போது தெரியும். அப்ப இந்த அக்கினி என்பது அது பரிசோதிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உபாகமம் 32:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இங்கே எதோடு சொல்லி இருக்கு? பனி என்ன செய்யும் தெரியுமா? புத்துயிர் கொடுக்கும். அதனாலதான் சில நேரத்தில் செத்தது போல இருக்கிற நமக்கு ஒரு வசனத்தை அனுப்பி அப்படியே ஹல்லேலூயா, அந்த வசனம் வந்ததோடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாம் போச்சுன்னு நினைச்சேன், வசனம். ஹல்லேலூயா. ராமேஸ்வரம் ஒரு மீட்டிங் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்டேஜில் இருந்து இறங்குறோம். இப்போ ரீசெண்டாக 2 days கன்வென்ஷனில் இறங்கும்போது ஒரு சகோதரி ஓடி வந்துட்டு இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்திருப்பேன், அன்னைக்கு கர்த்தர் உங்க மூலமா ஒரு வார்த்தையை பேசினதுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். பக்கத்தில் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு இந்த வசனம் அப்படி பனி வந்து இறங்குனதும், அந்த புல்லின் மேல் பனி வந்து இறங்கும் போது அந்த புல்லை பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ அழகா இருக்கும். வசனம் தான் நம்மளை அழகாக்குது. நம்மளை மற்றவங்க பார்வைக்கு எப்படி ஆக்குது? நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக்குது? அதான் பனியை போல இறங்கும் வசனம். அது மாத்திரமல்ல, நேரம் நமக்கு மெசேஜ் என்ன டாபிக்? பட்டயம். ஹல்லேலூயா. அந்த வசனம் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய இருக்கு, ஒரு 5 மட்டும் தான் நான் எடுத்துட்டேன். 3வது, இந்த வசனத்தை எதோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஏசாயா 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை தமது வாக்கின் கோலால். ராடுனா கோல் யார் கையில் வச்சிருப்பா? மேய்ப்பன். வசனத்தை எதோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கோலோடு. அந்த கோலை வச்சு மேய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? மந்தைய மேய்ப்பார். அழகான ஒரு வார்த்தை இங்கிருந்து வந்துச்சு, வழி நடத்துவார். சில ஆடு விலகி போகும்போது அது லைன் படிக்கிறதுக்கு கோலை வச்சு ஓங்கியெல்லாம் அடிக்க மாட்டார், ஆனால் வந்து லைட்டாக வைப்பார், வலிக்கும் லைட்டாக தான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இப்போல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வரிசையை விட்டுல அடிப்பாங்க. இப்படி நாங்கள் எப்படி எத்தி பார்ப்போம், இப்படி பார்ப்போம் வரிசையில் நிற்கும் போது. எதுக்குன்னா இப்படி அடிக்கிறாங்களா இப்படி அடிக்கிறாங்களா அப்படிதான் பார்க்கும்போது இப்படி அடிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி அடிக்கிறது எப்படி அடிப்பாங்கன்னா இந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு டங்குன்னு அடிப்பாங்க. லைட்டாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் அப்படி கிட்ட போயிட்டு அடிங்க சார் அம்மான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இப்படி அடித்தாலும் இருத்தி அடிக்கிறாங்க. சில நேரத்தில் அது ஆட்டுக்கு மேய்ப்பனுக்கும் இல்லை, அது மட்டும்தான் தெரியும். கோல் அது நம்மை வழிநடத்த, சீர்படுத்த, திருத்த. இந்த வசனத்தை இப்படிலாம் பார்க்கணும். இதெல்லாம் செய்யுது இந்த வசனம். இதெல்லாம் எனக்குள்ள செய்யலைன்னா என் வீட்டில் 100 பைபிள் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் பைபிள் இல்லை. எல்லாம் பாருங்க, கார்ல பைபிள் இருக்கும், வீட்டில் பைபிள் இருக்கும், எல்லா ரூம்லேயும் பைபிள் இருக்கும், எல்லாத்துலேயும் பைபிள் இருக்கும், பேண்ட் பாக்கெட்டில் கூட பைபிள் இருக்கும், பேக்லையும் பைபிள் இருக்கும், மொபைலில் கூட 4 வருஷம் பைபிள் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் பைபிளுக்கும் அக்கினியா என்னை பரிசோதிக்கும், பனியா என்னை உயிர்ப்பிக்கும், கோலா என்னை வழி நடத்தும். அடுத்து இந்த பைபிளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சங்கீதம் 1-2-3 வசனங்களிலே 1வது அதிகாரம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்கள், தண்ணீர்.
இது என்ன செய்யும் தெரியுமா? அவன் வாழ்க்கையில அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த சங்கீதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. வசனம் தண்ணீர் என வாய்க்கும். இல்ல நிறைய பேர் இதை செய்வோம்ல, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வசனத்தை போய் எதுக்கு பார்க்கிறோம்? கர்த்தர் என்ன சொல்றார்? போன்னு சொல்றாரா, போகாதேன்னு சொல்றாரா? போகாதேன்னு சொல்லி போன போய் தானே நிறைய வாங்கி கட்டிட்டு இருக்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் போகாதேன்னு சொல்லுவார் தெரியுமா? அதுக்கப்புறம் போன்னு சொல்ற வசனத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சு கர்த்தர் என்னோடு பேசினார் சொல்லுவோம். பேசுவார், பேசல, ஏசினார். அதுக்கப்புறம் அது தண்ணீர், தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டு தண்ணீர். அது அவன் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல. அதான் பைபிள்ல இருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிராகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பாங்க. அதே போலதான் இந்த வசனம் என்ன தெரியுமா? எபேசியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:17, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணுமா? எடுத்துக் கொள்ளணும். பட்டயத்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. எடுத்துக் கொள்ளணும். கொடுக்கப்பட்டதை எடுக்கணும். தேவ பிள்ளைகளே, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தோடு ஒரு பட்டயத்தை யூஸ் பண்ணணும்னா அந்த பட்டயத்தோடு என்ன இருக்கணும் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாம் கரெக்டா வருது. ஜோமன்ட்டு வந்தீங்களோ? பட்டயத்தோடு என்ன இருக்கணும்? பழக்கம் இருக்கணும். சவுல் தன் பட்டயத்தை தாவீதின் அறையிலே கட்டி விடுகிறான். அவன் நடந்து பார்க்கிறான். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவனுக்கு அதுல பழக்கம் இல்லை. கண்ணை வச்சு சுட்டு சத்துருவை வீழ்த்தலான்னு இருக்கு. நேரா போறோம், சத்துரு வரோம், முன்னாடி கண்ணு இருக்கு, எடுத்து சுட்டா மேக்சிமம் குண்டு நமக்கு தான் படும். ஏன் தெரியுமா? நமக்கு என்ன இல்லை? பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லை. இந்த ராஜாக்கள், இந்த மியூசியம் போனீங்கன்னா இந்த ராஜாக்கள் பயன்படுத்தின கத்தி, வாழ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அப்படி எடுத்து பார்த்தேன். அப்ப நம்ம இதை அப்படி வாங்கி சத்ருவை இப்படி வெட்டதுக்குள்ள அவங்க 7 துண்டா வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு என்ன இல்லை? பழக்கம் இல்லை. பட்டயத்தை எப்படி எங்க பிடிக்கணும்னே நமக்கு தெரியல. கத்திக்கு ஒரு பக்கம் பிடிக்கணும், இன்னொரு பக்கத்துல வெட்டணும். நம்ம மாத்தி பிடிச்சிட்டு இப்போ வா, அவன் அங்கே நிற்பான், கொஞ்ச நேரத்தில் அவனே சாவான். ஏன்னா என்ன இல்லை நமக்கு. அதனாலதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியணும். தெரியலன்னா எழுத்து கொள்ளும். ஆவி உயிர் போயிட்டு எழுத்துக்கொள்ளும். வேதத்தில் தெரிந்த வசனங்கள் தான். ஆவியான ஒரு நேச்சர் பலமா இடைப்பட்ட ஒரு 2 காரியம் தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். ஆமென். யாத்திராகமம் 17வது அதிகாரம். அங்கே நமக்கு தெரியும் அமலேக்கியன் வருகிறான். ரெவித்தீமிலே பாளையம் இறங்கின இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண அமலேக்கியன் வருகிறான். இந்த அமலேக்கியன் யார் என்றால் வழி மறிக்கிறவன். சொல்லுங்க. வழி மறிக்கிறவன் இருக்கிறது வரைக்கும் நமக்கு முன்னேற முடியாது. கரெக்டா எங்க வரான் பாருங்க. சீனாய்க்கு போறாங்க. அடுத்து சீனாயில தான் கர்த்தர் இறங்கி வர போகிறார். சீனாயில தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். சீனாயில தான் தமது அக்கினிமயமான பிரமாணத்தை கொடுக்க போகிறார். அடுத்த நிலையை நோக்கி இவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். அதுக்கு இடையில தான் அமலேக்கியன் வருகிறான். ரட்சிக்கப்படாதவன் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எகிப்தின் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டவன் சந்திக்கிற பெரிய பிரச்சனை அமலேக்கியன் பிரச்சனை. ஏன்னா வழிமறிப்பான். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது வந்து நிற்பான்.
இந்த இடத்துல தான் கர்த்தர் மோசேக்கு உணர்த்தி, மோசே சொல்றார், நான் போய் கோலை பிடிச்சு நிப்பேன், யோசுவாவே நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனத்திலே, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதம் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அவன் நம்ம தலைமுறையிலே இது நடக்கும், அடுத்த தலைமுறைக்கு இது நடக்கும். இப்போ மோசே நாட்கள்ல இது நடக்குது, ஜெயிச்சாச்சு. ஆனா இனி அமலேக்கியன் அடுத்ததும் வருவான். அதனாலதான் சவுலி நாட்களிலும் சவுலை கொண்டு வீழ்த்துவதற்கு கர்த்தர் திட்டம் பண்ண, சவுல் அதை செய்ய மறந்துட்டான். அதனாலதான் கர்த்தர் சவுலை தூக்கிட்டார். ஏன்னா அவர் மனசுல செட் பண்ண யுத்த களத்திலிருந்து இந்த சவுல் எஸ்கேப் ஆகிறான். சவுலை தூக்கிட்டார். இப்பொழுது நமக்கு தெரியும் அந்த சம்பவம், நான் டீட்டெயிலா சொல்லல. மோசேயின் கை உயர்த்தப்படும் போது அமலேக்கின் கை தாழ போகும், மோசேயின் கை கீழே போகும்போது அமலேக்கின் கை உயரும். அப்படி மோசே தளர்ந்த போது ஆரோனும் ஊரும் வந்திருப்பாங்க, கையை தாங்கி பிடிப்பாங்க. ஜெயிச்சிட்டு கர்த்தர் அப்படியே ஓடுன்னு சொல்லாம கர்த்தர் சொல்லுகிறார், 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ அப்படி எழுதி வாசி. கர்த்தர் சொல்லுகிறார், அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். நீ எழுதி வாசி, நீ எழுதி வாசி. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நமக்கு ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகுதுல. அதை நீ எழுதி வாசி, நீ எழுதி வாசி. அது உன் நினைவில் இருக்கும். சபையே நல்ல கவனமா கேளுங்க. யார்கிட்ட சொல்றார்? மோசே கிட்ட. எழுதி. யாரு காது கேட்க வாசிக்கணும் தெரியுமா? அடுத்த தலைமுறை காது கேட்க வாசிக்கணும். நீ எழுதி. நான் அன்பா சொல்றேன், இந்த பட்டயத்தை எடுக்கணும்னா கர்த்தர் உங்க கூட பேசின வார்த்தையை நீங்க எழுதணும். நீ இங்க வச்சுதான் எழுதணும் நான் சொல்லல. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தை சுதந்திரிக்கிறோம்? அப்படியே ஒரு ஜெயம் கிடைச்சிட்டு ஓடிராத, வெயிட் பண்ணு. எனக்கு யுத்தம் தலைமுறை தலைமுறையாய் நடக்கும். நீ எழுதி வாசி, ஜெயிப்ப. நீ வசனத்தை எழுது. உனக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை நீ எழுதி. நான் இப்ப கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். இந்த அனுபவமே எங்களுக்கு கிடையாது. இந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு ஆவியானவர் நேற்று, இன்னைக்கு உள்ள செய்தி வேற. இன்னைக்கு உள்ள செய்தி 15 பாயிண்ட் செய்தி எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் அப்புறம் அடுத்த வாரத்தில் வரும். அது நம்ம 5 பாயிண்டே பேச மாட்டேங்கிறோம். 15 பாயிண்ட்னா பேசிட்டே இருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. கடா நோட் பண்ணேன். சரி, நேற்று இரவு அதை வச்சு மெடிடேட் பண்ணலான் இருக்கும்போது, நேற்று பகல் பிரேயர்ல இருக்கும்போது ஆவியானவர் அப்படியே இந்த வெளிச்சத்தை காட்டுறார். நீ எழுதி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கு இராதபடிக்கு நான் பார்த்துக்கிறேங்கிறார். இந்த பட்டயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் பாத்தீங்களா? இது செஞ்சா நடக்குமா? எரிகோவை சுத்தும் போது எரிகோவின் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டி இருப்பாங்கல்ல. இங்க பாரு, சிலது சுத்திட்டு கிடக்கு, நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. சுத்திட்டு எப்படிங்க இருக்கும்? நம்ம எப்படி என்ன செய்வோம்? நம்ம சுத்தவா செய்வோம்? எரிகோவுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து நாங்கள் இதை தான் தகர்க்க போகிறோம். சிலர்லாம் நாங்கள் இதை இன்னும் 7 நாள்ல தகர்க்க போகிறோம். அது அங்கேயே தான் இருக்கும், ஆளை காணாது. 7 நாள் சுத்தி வந்து நிற்கிறாங்க. இல்லாமட்டே எரிகோ. உன்னுடைய செயல் மற்றவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா நீ இதை செய்யும் போது
மேல வானமண்டலத்தில் யுத்தம் நடக்கும். வானமண்டலத்தில் யுத்தம் நடக்கும். பெற்றோரே, உங்க பிள்ளைகள் காது கேட்க முதல்ல நீங்க வாசிங்க. வாசிங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், எனக்கு இது எழுத்து வராது, எனக்கு இது எழுத்துது பிடிக்காது. மினிஸ்ட்ரிக்கு வந்து ஆரம்பத்துல எல்லாம் வந்து எந்த நோட்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். அப்படியே வச்சு ப்ரேயர் பண்ணி வசனம் பேசிட்டு அப்படியே விட்டுறது. ஒரு நாள் திருப்பூர் மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன். மீட்டிங் போய் காலையில் போய் சேர்ந்தாச்சு. காலையில் ஒரு 5 மணிக்கு போய் சேர்ந்தாச்சு. 10 மணிக்கு மீட்டிங். சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் தெளிவாக பேசுறார். எழுது, இனி எழுதணும். நான் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தையெல்லாம் எழுதணும், எழுதி வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் டைரி போட கிருபையினால ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எழுதி வாசி. நீ அப்படி செய்யும் போது அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி இதான் பட்டயத்தை நீ ஹேண்டில் பண்ண. கர்த்தர் ஒரு நாள் எரேமியாவோடு பேசுகிறார். 36வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நான் உன்னுடனே இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும், இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை குறித்து, யூதாவை குறித்து, சகல ஜாதிகளை குறித்து உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. எப்படிங்க இருக்கும் எரேமியாவுக்கு? ஆண்டவரே சொல்ல, அதெல்லாம் எனக்கு மறந்துட்டுன்னு சொல்ல முடியுமா? எதை எழுதணுமா? நான் உன்னோட பேசின, நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும். எங்க ஆண்டவர் கேட்கிறார்? எங்க இப்போ வந்து கேட்கிறார்? எங்க ஜனங்க இப்படி வந்து கேட்டா இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. உடனே தான் நம்ம பாடுவோம், என்னை மன்னியும் தெய்வமே, நான் உன்னோடு பேசின நாள் முதற்கொண்டு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள். எப்படி எடுக்க? எழுது, வாசி. நான் உன்னோடு பேசின நாள் முதற்கொண்டு. வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிற ஒருவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இந்த எரேமியா பாருக்கை கூப்பிடுகிறான். பாருக்கை கூப்பிட்டு சொன்னது எல்லாம் எழுத வைக்கிறான். எழுதிட்டு சொல்லுகிறார், எரேமியா இங்க பாருப்பா, நாம் எழுதிட்டு விட்டுறப்பட. எரேமியாவை தீர்க்கதரிசியா வச்சா நம்ம ஃபேமிலியை எடுத்து வைப்போம். எரேமியா வச்சு சர்ச்சுக்கு பேசுறார், ஜனங்களுக்கு பேசுறார். இதெல்லாம் போய் வாசி, அவங்க காது கேட்க வாசிங்கிறார். எரேமியாட்ட பேசப்பட்டது எல்லாமே எழுதப்படுகிறது. எப்படி எழுதினாங்களாம்? 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருக்கு சொல்கிறார், அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் முறைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால புஸ்தகத்தில் எழுதினேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலயா வாஸ்து கடைசியில் எங்க போயிட்டுனா ராஜா கிட்ட போயிட்டு, யோயாக்கிம் கிட்ட போயிட்டு. யோயாக்கிம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த 22வது வசனத்தை வாசிங்கள். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்து இருந்தார். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. அதாவது குளிர்ல தீ மூட்டி அந்த தீயில அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். கொடைக்கானல்ல இருக்கிறான் வைங்களா. கொடைக்கானல்ல யாராவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்குப்பான்னு வாஸ்தான். உடனே ராஜா எகுதி சொல்லி அதை 3 நாள் இதா கிழித்து அதை அக்னியிலே எரிந்து போட்டான். இப்ப கர்த்தர் சொல்லி எழுதின அத்தனை வார்த்தைகளும் எழுதின சுருள் என்ன ஆயிட்டு? தீயில எரியுது.
எல்லாரும் சொல்லுங்க, தீயில எரியுது. கடந்த நாள்ல ஒரு சகோதரி போன் பண்ணி எழுதாங்க, பாஸ்டர் 3 வருஷமா எழுதி வைத்திருந்த செய்தி, அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த டைரி எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் பார்த்துட்டாங்க. பார்த்து எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் எரித்ததும் ராஜா நினைச்சான், இந்த சுருளை எரிச்சதோட எல்லாமே போச்சு. 27வது வசனம். ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியா வாய் சொல்ல பாருக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. எரேமியாவுக்கு கர்த்தருடைய, அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, அதையும் நான் டச் பண்ணிட்டு வரேன் என்கிட்ட பேசினதுனால. இப்போ இந்த ராஜாவுக்கு கோபம் வந்து இதை எழுதினவனையும் இதை சொன்னவனையும் தூக்குன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றார் தெரியுமா? கட்டில போடுகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது 26 கடைசியில, ஆனாலும் கர்த்தர் அவர்களை, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட பேசுற வார்த்தை அப்படியே சொல்றேன். நீ கர்த்தர் சொன்ன வார்த்தைய நம்பி ஒவ்வொன்றா எழுதுற தெரியுமா? உன் மேல ஒரு ஷீல்டு, ஒரு மறைவு உன் மேல போடப்படுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி 28வது வசனம். நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய, இந்த வேர்டு தான் கவனிக்கணும், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுதி. அதன் அர்த்தம் என்ன? இந்த பேப்பரை தான் டேமேஜ் பண்ண முடியும். இதுல இருக்கிற வசனத்தை, இதுல இருக்கிற எழுத்தை எந்த அதிகாரத்தாலையும் நல்ல கையை தட்டி வார்த்தை சாகாது. அதே அக்கினி, அதுக்கு அக்கினியா? ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், டயர்டாகல ஆண்டவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து. இவ்வாறு முந்தின சுருளில் இருந்த, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில அதிகாரங்கள் உங்களை நெருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்குரியவைகளை சுட்டரிக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உன்னோடு பேசின வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட, ஜீசஸ் ஜீசஸ், ஒரு உறுப்பு கூட, ஹalleluya. எனவேதான் மோசே அங்கே யெகோவா நிசி என்று பெயரிட்டான். பாரு, அந்த முந்தின சுருள்ல இருந்த, அதன் அர்த்தம் என்ன? உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே எதிரா இருந்தாலும், சில சிச்சுவேஷன்ல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையே மறந்துடும் இல்ல. அதை எழுது. உன்னோடு பேசின முதல் நாள் துவங்கி இன்னைக்கு அநேகரோடு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்துல உன் தலைமுறை ஜெயிக்கணும்னா உன்னோடு பேசின முதல் நாள் துவங்கி பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளை எழுதி உன் பிள்ளைகள் காதுகள் கேட்க அதை நீ வாசி. இப்போ இங்க வருவோம், கர்த்தர் எழுத வைக்கிறார். அப்படி எழுதுனதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, எரேமியா டயர்ட் ஆகல. எத்தனை தடவை ஆண்டவரை எழுதி கையெல்லாம் வலிக்குது. நேற்று இந்த வார்த்தையை நைட்டு சர்மன் ப்ரிப்பேர் பண்ணும்போது திடீர்னு அப்படி, இப்போ ஆண்டவர் திடீர்னு வந்துட்டு, ஆமா உன்ட்ட முதல் நாள் பேசினதுல இருந்து உள்ள எல்லாத்தையும் எடுத்து காட்டு அப்படி சொன்னாங்கன்னா, எனக்கு அப்படி நினைக்கும் போது என் கையெல்லாம், இந்த கையும் ஓடல காலம் ஓடல. திடீர்னு லாக்டவுன் போட்டதும் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சரியான கூட்டமா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்னும் ஓடாது. ஏன்னா என் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை கூட, கர்த்தரின் பட்டயமே நீ எந்த மட்டும் அமராதிருப்பாய். பட்டயம் சொல்லுது, அது எப்படி அமரும்? அங்கிருந்து கட்டளை வந்துட்டுல, அது செய்யாம இந்த பட்டயம் உரைக்கு திரும்பாது.
எழுது. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க வீட்டுக்கு போறீங்க, அன்று சமத்துல இருந்து உங்களோட பேசின வார்த்தை எல்லாம் நினைவுல கொண்டு வந்திருந்து எழுத போறீங்க. போகும்போது நோட்டு வாங்கிட்டு போயிருங்க, மறக்காம பெண்ணையும் வாங்கிட்டு போயிருங்க. ஐயா, நான் இப்ப வசனம் எல்லாம் திடீர்னு எழுதுனா என் மனைவி பார்த்து சில சிரிப்பாங்க, இன்னும் வந்துட்டார் பெருசா தைரிய தூக்கிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்க ஏன்னா யோசுவாவுக்கு தெரியாது இந்த மேட்ரு. மோசே யோசுவா நினைச்சான் அவன் கையில் இருக்கிற பட்டயத்தால வெட்டினான், ஆனா உன் கையில் இருக்கிற கோலினால தான் ஜெயம் கிடைச்சுன்னு. இந்த யோசுவா கையில் இருக்கிற பட்டயத்தை விட உன் கையில் இருக்கிற கோல் ரொம்ப பெருசுப்பா, அதை நீ உயர்த்தி பிடிச்சதுனாலதான் ஜெயம் கிடைச்சது. அதனால இவைகளை நினைவு கூறும் பொருட்டு. அப்ப நம்ம இதை மறக்க கூடாது, நினைக்கணும். நீ எழுதி வாசி. யோசுவாக்களே எழுதி வாசியுங்கள், மோசேக்களே யோசுவாக்கள் கேட்க எழுதி வாசிங்க. இதனுடைய ரிசல்ட் நான் ரெண்டாவது சொல்றேன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? முதல்ல எழுதுங்க. வீட்டில் போயிருந்து எழுதுங்க. கிதியோனை கர்த்தர் மீதியானேருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அனுப்பும் போது கிதியோன் தன் சேனையோடு சொன்ன வார்த்தை உண்டு. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். ஓகே ஓகே. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் முடியல, அதுல ஒரு வேர்டு என்ன ரொம்ப பலப்படுத்துச்சு. அதை டச் பண்ணிட்டு இதுக்குள்ள போக விரும்புற. அப்படியே எரேமியா 36 வாங்க. கர்த்தர் திரும்ப எழுத சொன்னார்ல, எதை எழுத சொன்னார்? முந்தின சுருள்ல எழுதின வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? சுருள் தான் எரியும், வார்த்தை எரியாது. திரும்ப எழுத சொன்னார்ல. 32வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அது நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதாயத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். அப்படி சொல்லி அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இப்ப அடுத்த வார்த்தை கவனிங்க. இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகள் அவைகளோட என் வாழ்க்கையில பிரதிகூலம் வர 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 எனக்கு அருளப்பட்ட வார்த்தையோடு கூட வார்த்தை சேர்ந்து கொண்டே இருக்கும். Come on church, Jesus வார்த்தையோடு கூட. அவன் சுருளை போட்டதே வார்த்தையை குறைக்க. இவன் வாழ்க்கையில் என்ன நடந்துடக்கூடாது? ஹல்லேலூயா. அநேக பிரதிகூலங்களை சந்திக்கிறதுனால இன்னொரு பக்கம் பாருங்க, வார்த்தை கூடிட்டே இருக்கா, டைரி மேல டைரி. ஹல்லேலூயா. சிலர்லாம் அப்படி தூக்கிட்டு வருவாங்க, டோர் திறந்திருந்தா ஓடிடும். ஏன்னா ஃபுல்லா நம்ம பிரசங்கம் தான், அதை நமக்கே காட்டுவாங்க. இங்க பாருங்க இப்படி பேசினார், இங்க பாருங்க இப்படி பேசினார். இந்த வேர்டை பாருங்க, உங்க லைஃப் அப்படியே திரும்பி பாருங்க. நடப்பதற்கு சாத்தியமில்லாத சூழ்நிலை தான் 100% சுத்தி இருக்கு. கர்த்தர் சொல்றார், அதையும் எழுது, இப்ப நான் சொல்றதையும் எழுது. வார்த்தைகளும் அவைகளோட, அவைகளுக்கு எதிரான வார்த்தைகள் அல்ல, அவைகளுக்கு ஒத்த. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் சூழ்நிலையை கருதி மாட்டி பேசுகிறவர் அல்ல. 75 ஈசாக்குன்னு சொன்னா 100 இஸ்மவேல் என்று சொல்லுகிறவர் அல்ல. ஆபிரகாமை நீ வேணா மாற்றலாம், கர்த்தர் மாற்ற மாட்டார். அவைகளுக்கு ஒத்த வார்த்தைகள் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதணும், வாசிக்கணும். மூன்றாவது செய்கிற காரியம் தான் பிரகடனப்படுத்தணும். ப்ரோக்ளைம் பண்ணு, அதை அறிக்கை செய். இங்கே மீதியானருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது கிதியோன் சொல்லுகிறான், கர்த்தரின் பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. 20வது வசனத்தை வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு அப்ப ஒரு கையில என்ன இருக்கு? தீச்சட்டியா? சத்தமா சொல்லுங்க. தீவட்டி இருக்கு. தீப்பட்டி, தீவட்டி இருக்கு.
ஒரு தீ பந்தோன்னு வச்சுக்கோங்க. தீ ஒருவேளை தீப்பெட்டியா இருக்குமோ? ஒரு கையில் என்ன இருக்கு? ஒரு மனுஷனுக்கு எத்தனை கை உண்டு? சில டக்குன்னு 2 கை. தீவெட்டி இருக்கு. இன்னொரு கையில யுத்தத்துக்கு எதோட போகணும்? எப்படிங்க இருக்கும்? ஒரு கையில தீ, இன்னொரு கையில எக்கால வச்சுட்டு இப்படி போனா எப்படி இருக்கும்? கையில என்ன இல்லை? அப்ப பட்டை எங்க இருக்கு? எது பட்டயம்? வார்த்தை. அங்க போய் அவர்கள் தங்கள் நிலையில நின்று கொண்டு, அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவோடு இப்படிதான் இருக்கணும். ஆமென். என்ன சொல்லணுமா? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எதை கேட்டு ஓடி போனாங்க? அப்போ எப்படி பிரகடனப்படுத்தணும்? சத்துரு கேட்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் இப்படி இல்ல, இது அழிக்க செய்யணும். அதான் அவங்க சத்தமிட்டார்கள். நீ முதல்ல எழுது, வாசி, அப்புறம் சத்தமிடு. சத்துரு எதற்கு நடுங்குவான் தெரியுமா? இந்த வசனத்துக்கு நடுங்குவான், இந்த பாவியின் பட்டயத்துக்கு முன்பதாக. ஏன்னா அவனுடைய முடிவே எதுதான் எழுதுது? ஏசாயா 27:1. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். இயேசுவை பிசாசானவன் சோதிக்க வந்தான். பிசாசை பார்த்து இயேசு பேசின வார்த்தைகள் அனைத்து வசனமே. 1, 2, 3 ஆளை காணோம். ஹல்லேலூயா. நம்ம அப்பதான் இருந்து வசனம் எழுதுவோம். பிசாசு நீ எங்க இருந்து வந்திருக்கிறாய்? கர்த்தருடைய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனத்தை சும்மா பேசக்கூடாது. அவர்கள் தங்கள் நிலையிலே நின்று கொண்டு, இதான் முக்கியம். இந்த நிலையில் அவர்களை வந்து நிக்க வைக்க கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற பாகால் சிலையை தூக்கி போட்டுட்டார். உள்ள அருவருப்பை வச்சுட்டு வெளியே கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொன்னா சத்ரு ஓட மாட்டான். ஓடாத சத்ருவை கூப்பிட்டு, ஏன் ஓடாம இருக்க? நீ தான் ஓடுவே. இல்லை, என் ஐட்டம் ஒன்று உள்ள இருக்கு, அது ஒன்று தந்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுறேன். இயேசு சாத்தானுடைய தலையை காலின் கீழே நசுக்குவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி விட்டு தான் பிடியே கொடுக்கிறார். என்ன உறுதிப்படுத்துகிறார் தெரியுமா? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்ப ஃபைட் பண்ண போறார். கிதியோன்ட ஏன் எடுத்ததுமே மீதியானியர் வரும்போதே கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கர்த்தர் இப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல முடியாதுங்க? நம்ம நினைக்கிறோம் இந்த வசனத்தை அறிக்கை செய்யறது எவ்வளவு சிம்பிள் மேட்டர். செஞ்சு பாருங்க, அப்படிலாம் முடியாது. நம்ம வாயில பிரச்சனை வந்ததும் உடனே வசனம் வருதா? நமக்கு வர மாட்டேங்குதே. அப்படிலாம் வராது ஈஸியா. அந்த பட்டயம் மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் வசனம் பேசினா ஜீவன். அதை எப்படி பேசணும்? பிசாசு மீதியானியர் உரிமை பாராட்டுறது இருக்கக்கூடாது. சத்துரு உரிமை பாராட்டுறது உள்ள இருக்கக்கூடாது. இருந்துட்டு வந்து பேச முடியாது. நம்ம எழுதுறோம், வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அவன் பட்டயம் வந்து எங்க வெட்டு விழுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த தங்கள் நிலையில் நின்று கொண்டு 300 பேரும் அந்த இடத்துல என்ன ஒரு ஒன்னஸ் வருது பாருங்க. ஒரு சுத்திகரிப்பு இருக்கிற இடத்துல தான் ஒரு மனம் இருக்கும். சுத்திகரிப்பு இருக்கிற இடத்துல தங்கள் நிலையில் நின்று கொண்டு, அது ஏன் நான் இங்கே நிக்கணும், அது ஏன் அவன் அங்க வச்சிருக்கிறீங்க, யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா? இல்ல. ஒரு கையில தீவட்டி, இன்னொரு கையில எக்காலம்,
ஒரு பானையை கொண்டு வந்து அதை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்ப தீவட்டி இருக்கிறது வெளிச்சத்துக்காக. எக்காலம் ஊதும் போது எல்லாரும் ஏகோபித்து வேற எதுவும் பேசாம, இந்த கிதியோனுக்கு ஒரு பட்டயம் இருக்குமானால் அது கர்த்தருக்கு எது பட்டயமோ அதுதான் கிதியோனின் பட்டயம். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இந்த யுத்தத்துக்கு புறப்படும் போது 30,000 பேர் தானே, அவனோடு கூட எத்தனை ஜனங்கள் போனாங்க? 7வது அதிகாரம் அதிலே கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். வாசிங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். அவன் கர்த்தர் எந்த எப்படி டியூன் பண்ணி கொண்டு வந்து நிக்கிறார் தெரியுமா? இவன் கம்ப்ளீட்டா எதை நம்பணும்? வசனத்தை நம்பணும். அப்படி டியூன் பண்ணி இல்ல என் கை இப்படி. அதனாலதான் சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போயிருன்னு சொன்னதும் அப்பொழுது 20,000 பேர் திரும்பி போய்விட்டார். 22,000 பேர் போயிட்டாங்க, 10,000 பேர் மீதி இருந்தார்கள். ஆமென். எல்லாம் கூட வருவாங்க, ஒரு மிஸ்டு கால் விட்டா போதும் எல்லாம் ஓடிடுவாங்க. இப்போ கர்த்தர் சொல்றார், ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கூடாது. யாரை குறிக்கிறேனோ அவன் வரணும், அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். அடுத்த வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஒன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்துக்கு போக. மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணி குடிக்க குனிந்தார்கள் இருக்கு. குனிஞ்சதுமே சொல்றாரு, அவங்கள தண்ணி குடிச்சிட்டே இருக்க சொல்லி இந்த 300 பேரை கூட்டிட்டு வா. அதென்ன கையால் எடுத்து நாய் நக்கி குடிக்கிறது போல? இந்த நாய் நக்கி குடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? அதில் 2 சத்தியம் இருக்குல்ல. ஒன்று, நாய் குடிக்கும் போது கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி மேலே தான் இருக்கும். ஏன்னா இவங்க எதுக்கு போகிறாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. தண்ணி பார்த்ததும் டைவ் அடித்து நீச்சல் அடிக்கலை. அப்போ ஒருத்தங்க கையால் எடுத்து நக்கி குடிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோத்துக்கு குடிக்கிறாங்க தெரியுமா? தங்கள் தேவைக்கு மட்டும். 2வது, கையில் இப்படி தண்ணி எடுத்துட்டு அதை குடிக்கணும்னு வைங்களேன், நம்ம கொஞ்சம் தான் நக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம வாய்க்கு போடணும்னா இப்படி தான் வரணும். இப்படி வந்தாலே கண்ணு எங்கே பார்த்துரும் தெரியுமா? மேலே பார்த்துரும். அந்த 300 பேரை செப்பரேட் பண்ணிட்டார். அப்போ இவங்க உண்மையிலே வந்தது எதற்காக வந்திருக்கிறாங்க? யுத்தம் பண்றதுக்காகவே வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும், எங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும். இவனை எந்த நிலையில நிறுத்தினாலும் அவன் நிற்பான். இவன் ஸ்தானத்துக்கு அடி போடுகிறவன் கிடையாது. இவன் நோக்கம் ஒண்ணுதான், சத்துருவை ஜெயிக்கணும். கூப்பிடு, இந்த 300 பேரை கூட்டிட்டு போ. தங்கள் நிலையில் நின்று கொண்டு ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது, ஒரு செப்பரேஷன். சிலரை விட்டு பிரிக்கிறார். 32,300 என்ன கணக்குங்க இது? ஆமா, நிறைய இருந்து கொஞ்சம் கொண்டு வச்சு நிறுத்தி இருக்கிறாரா? ஒரு பெரிய ஜெயத்தை வச்சிருக்கிறார் அர்த்தம். ஒரு பெரிய ஜெயத்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? நல்ல நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் எரிகோவை வீழ்த்தின ஒரு பெரிய ஜெயம். 7வது அதிகாரத்தில் ஆயி பட்டணம், சின்ன பட்டணம், எரிகோவை கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே கிடையாது. அந்த பட்டணத்துக்கு விரோதமா எனவேதான் யோசுவா கொஞ்சம் பேரை தான் அனுப்புறார். ஆனா அங்க தோற்றுட்டு வராங்க. இஸ்ரவேலர்கள் அங்கே விழுந்தார்கள். யோசுவாவால தாங்க முடியல. இப்பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது
தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா 12வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் யோசுவா 7 அவர்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் இல்லாம கர்த்தருடைய வசனத்தை நம்ம பிரகடனப்படுத்தி பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொன்னேன். சும்மா அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சா போதும். எப்படி மேல் பூச்சால் அதனுடைய சத்தியத்தை அறியணும். சுத்திகரிப்பு அவசியம், சுத்திகரிப்பு அவசியம். அதாவது ரத்தம் பூசியாச்சு, இனி உள்ள என்னவும் செய்யலாம்னு சொல்லிட்டு கர்த்தர் வீட்டுக்குள்ள வைக்கல. வீட்டுக்குள்ள இருந்து அவர்கள் பஸ்கா ஆசரித்துக் கொண்டிருந்தார்கள். எதுக்கு இதை சொல்றேன்னு, எனக்கு அநேக துருபதேசங்கள் ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. இதனால அநேகர் வசனத்து மேல இருக்கிற ஒரு கட்டம் தாண்டி அந்த வசனத்து மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடும். அது நீ இப்படி சொல்லு, இப்படி சொன்னா நடக்கும். சொல்லியாச்சு, எங்க நடக்குது? அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு தெரியும், ஆகான் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம், ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வருவோம். இப்போ 7வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பே நடக்குது. அது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறான். அப்புறப்படுத்தின பிறகு 8வது அதிகாரத்தில் ஆய் பட்டணத்துக்கு விரோதமாய் இந்த யோசுவா புறப்படுகிறான். 18வது வசனத்தை நீ வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். இப்பதான் பட்டயத்தை யூஸ் பண்ண வைக்கிறார். ஏன் 7வது அதிகாரத்தில் சொல்ல வேண்டியதானே, நீ போய் அந்த ஈட்டி எடுத்து நீட்டு பட்டயத்தை. மோசே கோலை எடுத்து உயர்த்தினான். ஏன் யோசுவா காது கேட்க வாசிக்க வச்சார் பாத்தீங்களா? அடுத்த தலைமுறையை அப்படியே நிக்க வைப்பா. இன்னைக்கு மோசேக்களே, நீங்கள் இந்த வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்பீர்களே, ஆனால் உங்கள் சந்ததியோ நாளைக்கு இந்த வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்கும். அதை யோசுவா காது கேட்க வாசிக்கணும். என் பிள்ளைய வசனத்தை பிடிக்க வச்சுட்டேனா நான் நிம்மதியாயிருவேன். அந்த அந்த நிலையில கொண்டு வரணும். அதனாலதான் நீ எழுதி, அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி வாசி. நாளைக்கு மோசே இப்படி நின்னது போல இன்னைக்கு யோசுவா இப்படி நிக்கிறான். எங்க பிள்ளைங்க வசனத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆபிரகாமுக்கு மோரியா மலைக்கு போகும்போது என்ன பேச என்ன கேட்கன்னு தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல ஆமே ஈசாக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்காம பாருங்க. அவன் அந்த இடத்துல அம்மா எங்கன்னு கேட்கல. அந்த வேலைக்காரங்க வேற யாரையும் தேடாம ஆட்டுக்கு அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை தேடலாம். பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு நம்பிக்கை வந்துட்டு, மகனே கர்த்தர் பார்த்து கொள்வா. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப இது வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். ஆண்டவர் சொல்லுவார்ல, நீ வசனத்தை உன் கையில கட்டிக்கோ, உன் நெத்தியில பொறித்துக்கொள், அது உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் வெளியே நடக்கும் போதும் உன் பிள்ளைகிட்ட அதை பத்தி பேசிட்டே இரு. இன்னைக்கு நம்ம வசனத்தை பிடிச்சு வாழ்ந்துட்டு நாளைக்கு நம்முடைய சந்ததிக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அமலேக்கின் கை ஓங்கிருங்க. அமலேக்கு யாருன்னு சொன்ன? வழி மறிக்கிறவன். அவன் பாதையை ஓட விட மாட்டான். அவன் ட்ராக் எங்க ஸ்டாப் பண்ணணும் அங்க ஸ்டாப் பண்ணுவான். ஒரு லெவல் வரைக்கும் நல்லா இருக்கும், 10th வரை பிள்ளைக்கு படிப்பு நல்லா இருக்கும், 11th வந்து நிற்பான், 12th வரை நல்லா இருக்கும், காலேஜில் வந்து நிற்பான். இவன் தான் வழி மறிக்கிறவன். இவனை ஜெயிக்கிறதற்கு இந்த வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்தா மட்டும்தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. சரி, காலேஜ் படிச்சு முடிச்சு அடுத்து ஜாபுக்கு போலன்னா அங்க வழி மறிக்கிறவன். அவன் வழி மறிக்கிறவன். ஒரு காரியத்தை செய்யலாம், நீங்க முன்னாடி போங்க, வந்து நிற்பான் தடையா. வழி மறிக்கிறவன். கர்த்தர் சொல்ல, இதை நான் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப ஆயிப்பட்டணத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல தோத்ததும் போய் ஈட்டி எடுத்து நீட்டுன்னு சொல்லல, இப்படி நீட்டிட்டு இருக்கிறது. நான் இருக்க மாட்டேன்ட்டார். அந்த வசனத்தை அதான் ஹேண்டில் வித் கேர், சரியா ஹேண்டில் பண்ணணும், சரியா ஹேண்டில் பண்ணணும். இப்போ சுத்திகரிப்பு எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அதான் இந்த அக்கினி பரிசோதிக்கும். யோசுவா
ஈட்டிய நீட்டி நிக்கிற யோசுவா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா பாதத்துல விழுந்து கிடந்த யோசுவாவை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஈட்டிய நீட்டணுமா, விழுந்து கிட, இந்த அக்கினி பரிசோதிக்கும். அப்பா எங்கப்பா பிரச்சனை, எங்கப்பா ப்ராப்ளம் சொல்லித்தாங்கப்பா. யோசுவா கர்த்தர்ட்ட அழுறான், ஆயப்பட்டணத்துக்கு முன்னாடி நிக்கிறான். அப்படி நம்ம போய் சாத்தாண்ட போய் அழுதுட்டு போய் தயவு செய்து போவியா, அவன் எங்க போவான்? ஆண்டவர்கிட்ட அழணும், சத்ருவை எதிர்க்கணும். ஈட்டி எடுத்துட்டு இப்போ யோசுவா நிக்கிறான் பாருங்க. 19வது வசனத்தை வாசிங்கள். அவன் தன் கையை நீட்டின உடனே, நல்ல கவனிங்க, நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கதுமே சிலது நடக்கும். ஹல்லேலூயா. இனி 26வது வசனத்தை வாசிங்கள். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த. அதன் அர்த்தம் என்ன? உன்னை வழிமறிக்கிற, உன்னோடு போராடுகிற சத்துருவை இந்த வானத்தின் கீழே கர்த்தர் இல்லாமல் ஆக்கு வரைக்கும் இந்த பட்டயத்தை மடக்கி விடாதே, இந்த பட்டயத்தை உரையில் போட்டு விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவன் ஈட்டியை மடக்கவில்லை. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படியே. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தை படி. இதான் அந்த பட்டயம். அநேக தேவ பிள்ளைங்க நல்ல ஆரம்பம் பண்ணி சத்துரு பாதியில வந்து வழி மறிக்கிறான். சில இடத்துல ஜாபுக்கு சந்தோஷமா போவாங்க, காலேஜுக்கு பிள்ளைங்களாம் சந்தோஷமா போவாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க சந்தோஷமா எங்கேயோ வந்து வழி மறித்திருப்பான். அதோட அது எல்லாம் போச்சு. இந்த பட்டயத்தை எடுக்க மனமில்லாதவர்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்ப பிளான் பண்றாங்க. கர்த்தர் யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமென். இந்த கொடி எல்லா வீட்டிலும் பறப்பதாக, பறப்பதாக. இதை எழுதுங்க, வாசிங்க, பிரகடனப்படுத்துங்க, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 149வது சங்கீதம், அதனுடைய 6, 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். சத்தமா ஹல்லேலூயா. இது கணம். துதியா இருக்கணும், வசனமா இருக்கணும். துதியா இருக்கணும். ரெண்டையும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான், ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். சத்துருக்கள் அதை கேட்டதை என்ன பண்ணாங்க தெரியுமா? சிதறி ஓடினாங்க. அவங்க ஓடும்போது எப்படி ஓடுறாங்க தெரியுமா? இஸ்ரவேலிடத்திலிருந்து பறித்து வைத்த நன்மைகளை விட்டு விட்டு அப்படி போட்டுட்டு போறாங்க. இயேசுவின் நாமத்துல உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட நன்மை இன்னைக்கு சத்துரு கையில இருக்கா? இந்த பட்டயத்தை எடுங்க, உங்க முன்னாடி அதை போட்டுட்டு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அந்த யெகோவா நிசி பாடலை ஆர்ப்பரிப்போடு பாடி இன்னைக்கு வீட்டில் போய் யார் என்ன செய்ய போறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஜெயிக்கணும்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். எங்க கடைக்காரன் இப்போ இப்போலாம் எப்படின்னு தெரியல, இந்த டிக்கெட்டு கொடுக்குறாங்க. 3 ரூபா டிக்கெட்டு, 5 ரூபா கொடுக்குறோம், பேலன்ஸ் 2 ரூபா தரணும். அந்த டிக்கெட்டு பின்னாடி எழுதி தருவாங்கல்ல, எங்க 2 ரூபாய்க்கு எழுதி தராங்க. நம்ம என்னெல்லாம் எழுதி வைப்போம், எதெல்லாமோ எழுதி வைக்கிறோம், ஜீவன் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைக்கிறோம். அதுவும் மனசுல நிறைய எழுதி வைப்போம். அவங்க கார்டு தரும்போது என்ன சொல்லி தந்தாங்க? முடிஞ்சா வாங்கன்னு. நான் கார்டு கொடுக்கும்போது சொல்லுவேன் வரவே. நம்ம என்னெல்லாம் எழுதி வைப்போம்.
அவங்கள்ட்ட சொன்னாங்க எப்படியாவது வந்துருங்க. எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? முடிஞ்சா வாங்க. வச்சிருக்கிறேன் மனசுல என்னத்தெல்லாமோ எழுதி வச்சு சத்துருவின் பட்டை இப்ப கழுத்து பக்கத்துல இருக்கு. அவர் என்ன சொன்னார்? உங்க கையை நம்பி தலைமுறை கொடுத்திருக்கிறாரோ அவங்க காதுல என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? மோசே அன்னைக்கு வாசிக்க வைத்தார், இன்னைக்கு அந்த யோசுவாவை ஈட்டி எடுத்து நீட்டி வச்சிட்டு இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மாணவர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட பேசின நாள் முதல் இன்னைக்கும் அதற்கொத்த வார்த்தையை தானே பேசிட்டு வர. வேற ஏதாவது மாத்தி பேசுறாரா? அதற்கொத்த வார்த்தையை தானே பேசிட்டு. திருவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயமே, கிதியோனின் பட்டயம். உங்க வீட்டுல இத பெருசா உங்க பேரை வச்சு எழுதி வைங்க. கர்த்தரின் பட்டயம் தான். என்ன கேட்டா சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயமே, ஜான் சாமின் பட்டயம். அப்படி நீங்க சொல்லுங்க. அப்படியே உங்க பேரை சொல்லி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றத கேட்டு மீதியானியர் ஓடி போறா, அமலேக்கியன் கீழே விழுகிறா, எகிப்தியன் அணைந்து போகிறா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயம் தான் உன் பட்டயம்னா உன் கையில என்னெல்லாம் இருக்கணும் தெரியுமா? எக்காலம் இருக்கணும், தீவட்டி இருக்கணும். ஆமென். இந்த வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. இந்த வெளிச்சம் காட்டுற பாதையில நடக்கணும். அவரை துதிக்கிற துதி இருந்துட்டே இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மோசே யோசுவா ஈட்டியை நீட்டி நிற்கும் போது மோசே இல்ல, மோசே இல்ல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம தலைமையில கூட இருப்போம்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம விதைக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு விழுந்து கிடக்க மோசே உண்டு, நாளைக்கு அதே போல யோசுவா விழுந்து கிடக்கும். அப்பதான் ஜெயிக்க முடியும் ஆண்டவர் சமூகத்துல. அன்னைக்கு யோசுவாவுக்கு ஒரு பிரச்சனைனா மோசே கோலை தூக்கி நிற்கிறார். இன்னைக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது நினைவு கூறும் பொருட்டு நீ எழுதி அந்த யோசுவா கேட்க வாசி. நாளைக்கு மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ இவ்வளவு செஞ்சுட்டு போயிரு மோசே, மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. 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 ஆவியானவர் அநேக காரியத்தை திருவிழம் பற்றி இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பலிபீடம் யெகோவா நிசி என்று அதற்கு பெயர் விளங்கத்தக்கதா இந்த பலிபீடத்தை கட்டி எழுப்புவாராக, இந்த கொடியை ஏற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து இந்த தொடர் உபவாச நாட்கள் இந்த 16வது நாளிலே அப்ப பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட். இந்த திருவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சத்துருவை வீழ்த்த அப்பா எங்களுக்கானதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபையை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், இந்த அனுபவத்திலே நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரும் சத்துருவரால் வழிமறிக்கப்படக்கூடாதப்பா. யாருடைய எந்த பாதையும் முடக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே வழிமறிக்கிற அமலேக்கியனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிதபுரப்படுத்தணும். ஜெயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. நாமத்துக்கு மகிமை வரப்படும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.